திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் கொண்டுருவேன். ஏற்கனவே 800 நாரதல் லூஸ் ஆக்கி அனுப்பியிருக்கோம் 3 பேரும் சேர்ந்து. ஐயா சொல்லிடுறேன். ஐயா சொல்லிருங்க. தேங்காய் தானே? ஆமையா. தேங்காய் உடைக்காத ஆலயம் எது? எது? திருச்செந்தூர் முருகன் கோவிலிலேயே பாலாபிஷேகம் செய்வார்கள். முருகன் கோவில் இருந்தாவே பாலாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஐயா. ஏன்னா பாலாபிஷேகத்துக்கு சிறப்பு பெற்றது யாரு? முருகப்பெருமானாகப்பட்டவர். எதற்காக? அந்த வைகாசி விசாகத்தன்று நடத்துவாங்க. எதற்கு? அந்த பாலை போல நமது மனதாகப்பட்டது தூய்மையாக அமைய வேண்டும் என்ற காரணத்தினாலதான் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வார்கள். ஏன்னா அம்மனுக்கு செய்வது கூட சாதாரணப்பட்ட ஒரு விஷயம். முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதா மிகப்பெரிய விஷயமுங்க. திருப்பத்தூர் அருகாமையிலே உள்ள திருக்கோஷ்டியூரிலேயே வருடம் ஒரு முறை விளக்கேத்துவார்கள். ஆமா, விளக்கேத்துவாங்கல்ல. ஏத்துவாங்கல்ல? ஏத்துவாங்கய்யா. அந்த விளக்கு எதற்காக பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஏத்துகிறார்கள் என்றால், இல்ல நான் என்னையா கேள்வி கேட்டேன்? இருங்க. தேங்காய் உடைக்காத ஆலயம் எந்த ஆலயம்னு கேட்டேன். திருச்செந்தூர் போய் இப்ப எங்க வந்திருக்கீங்க? திருக்கோஷ்டியூர் வந்திருக்கீங்க. சொல்லுவேன் வரலாறு. எந்த ஆலயத்துல உடைக்காம இருக்காங்க? எங்க திருச்செந்தூர்ல இருந்து திருக்கோஷ்டியூர் வந்திருக்காரு. இப்ப அப்படியாவது இருப்பாரு போல. நான் சொன்னேன்னா காரணம் இருக்குங்க. காரணம்லாம் பேச மாட்டேன். சரியா? திருக்கோஷ்டியூர்ல வருடம் ஒரு முறை எதற்காக பெண்கள் எல்லாம் இணைந்து விளக்கேற்றுகிறார்கள்? அப்படி என்றால் திருப்பதி ஏழுமலை வெங்கடாச்சலம். கேட்டது தமிழ்நாட்டுக்குள்ள கேட்டேன். ஆனா நீங்க தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திரா வரைக்கும் போயிட்டீங்க. ஆமா, அவருக்காகத்தான் 2 நாட்களாக தேங்காய் சொல்றேன். எந்த கோவில்ல தேங்காய் உடைக்காத ஆலயம்? அதுதானே கேட்டேன். பெரியப்பா ஓரளவுக்கு தான் வெதரை கடிச்சே விடுவேன் நான். கணக்கு மட்டியா சித்தர். இவர் கேட்டது கோவில். கோவில் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயம், மக்களை எல்லாம் காத்தரலக்கூடிய தெய்வம் பெண் தெய்வம் இந்த ஊர்ல. நீங்க போய் என்ன பேக்கடிப்பா என்ன பெரியப்பா? என்னடா அது? அடுத்த ஆள் வராங்கம்மா. இல்ல நீங்க ஆடுனீங்களா? என்னைய எங்கிட்டாவது போய் சொல்லி மண்ணவாய் தூத்துனீங்களா? இந்த பாட்டுக்கு வேணா அது இப்படி ஆடுவோம். நம்ம காலி நாடறிஞ்ச அலையெல்லாம் நீங்க எங்க சொல்லி